விஷ்ணு பிரம்மா நந்தி நாங்கள் 3 பேர் கணக்கு உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முக்கால் சத்தியம் டெல்லியும் தமிழ்நாடும் இப்போ குழப்பி விட்டு இப்போ அடிப்பார். முக்கால் சத்தியம் டெல்லியும் தமிழ்நாடும். தமிழ்நாட்டில் இவன் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கவனுக்கு இப்போ கடுமையான சிக்கலில் இப்போ ஏற்றுவார். சிக்கலில் ஏற்றித்தான் உள்ளே மாட்டுவான். புரியுதா? ஏன்னா கருப்பு சிகப்புன்னு என்னன்னு தெரியுதாடா? கருப்பு துக்கம், சிகப்பு ரத்தம். இவனுடைய கொடி இந்த 26 வர்ற வரைக்கும் இவனை பாடாப்படுத்தி நச்சிருவார். மந்திரி, எம்எல்ஏ, கீழே பஞ்சாயத்து போர்டு, எம்பி, தமிழ்நாடு முழுவதும் இவனுங்களை உரிச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். இதில் கவர்மெண்ட் லாயர் கணக்கு வரையில் கேட்குற கேள்வி வரையில் வானரப்பட கேள்வி கேட்கல உட்கார்ந்துருக்காரு. அவனை கணக்கு கண்ணு தெரியலையாடா? அந்த கேள்வி கவர்மெண்ட் லாயர் சிலிவத்தூருக்கு அவனுக்கு வரும். அவனை அப்படியே பிடிச்சி தூக்கிக்கிட்டு 4 குடுப்பு 1. அடுத்து ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டத்தில் எம்எல்ஏவுக்கு தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு சும்மா கடைஞ்சி எடுப்பான். கடைஞ்சின்னா என்ன தெரியுமா? தார்க்க முட்டை கொடுப்பான். சரிதா? லத்திட்ட கொடுப்பான். வருஷமான அடி வாங்குவான். அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் மந்திரி 2 பேரையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நப்பான். நையி நச்சு எடுக்கல தான் கணக்கு வெளியே டோட்டலாக முதலமைச்சர் பூரா வெளியே வரும். அதுதான் அந்த கொடியை கேட்கார். கொடி தூக்கி ஒவ்வொரு மாநிலம் 25 மாநிலத்தில் அமைச்சராக உட்கார்ந்த முறை எத்தனை பேரை செத்துருக்க, இந்த கொடியை தூக்கி எத்தனை பேர்த்த கொண்டிருக்கிற கேள்வி வரையில் உள்ளே போயிடுவான். குண்டோடு அள்ளுவோம்னாரா? எல்லா அரசியல்வாதியும் கூண்டோடு அள்ளுவார். என்ன காரணம்? உழைச்சிக்கோ, பூமியில் விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, உயிர் வாழ்கிறதுக்கு அதான் நான் கொடுத்துருக்கேன்ட்டார். அதுக்குத்தான் தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு எடுக்கல எல்லா மாநிலத்திலையும் ஒன்றுவோல வரும் கணக்கு. என்னென்ன இதுங்கிற கணக்கு வரும். அதுதான் கொடியை தூக்கி மன்னராட்சியில் ஆண்டு பூரா கத்திட்ட வால் கத்திட்ட வெட்டியே கொன்னான். உயிர் பலி பூரா ஏழை எளிய மக்களை. சரியா? அதே தான் இப்போயும் வருது. அதை நடித்து மூளை திருப்பி நடிகர் பாழாக்கிட்டான். அரசியல்வாதி அச்சடித்த பேப்பரை கொடுத்து பாழாக்கிட்டான். அப்போ மக்கள் பீதி கலங்கி ஒன்றும் பித்து பிடிச்சி லூஸ் மாதிரி அலைய விட்டுட்டான். அப்போ அந்த கணக்கு கேள்வி கேட்கல இந்த தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தாலுகாவில் இவனுங்களை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு சும்மா அடித்து துவச்சி எடுப்பான். தப்பாக நினைக்காத, தப்பாக உட்காந்து ஆடாத, தப்பாக ஈஸ்வரன் குடும்பம், சிவன் குடும்பம் தப்பாக நினச்சேன்னா உன் வீட்டில் உன் பொண்டாட்டி புள்ள நடு ரோட்டில் 4 வீலர் 2 வீலரில் விமானத்தில் பஸ்ஸில் போவேல குடல் மண்டை செதற விட்டுருவார். சரியா? முக்கால் சத்தியம். இப்போ எல்லா பாடரும் அடைக்க வைப்பார். விமான போக்குவரத்தில் ஓடி போயிடுவான். பொட்டணமாக காகித பேப்பரை அடைஞ்சி வச்சு வெளிநாட்டிலேயே உட்கார வச்சு தின்னுக்கிட்டு இருப்பான். இவனோட அந்த பாடரை அடைச்சிடுவார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, இலங்கைனா இலங்கை. புரியுதா? கேரளானா கேரளா, எல்லா பாடரும் விமானம் போகிறது பூரா அடைப்பார். அது வரும், டைம் வரும். விமானம் அடைக்கையில் தான் இவன் உள்ளே கிடப்பான். ஒவ்வொரு மாநிலத்தில் அரசியலாகி கிடப்பான். தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு கட்டஞ்சி எடுப்பார். முக்கால் சத்தியம் தொலைஞ்சியடா. கடைசி சத்தியத்தில் கணக்கு பிடிக்காரு. ஏண்டா உட்காந்து கணக்கு போடுறாரு. கண்ணு தெரியலையாடா? உனக்கு கண்ணு தெரியலையா? அடி வாங்கியே தமிழ்நாட்டில் ஆச்சு. இல்லை மூடி மறைக்கும் நீ நினைக்க அது வெட்ட வெளிச்சத்தில் வரையில் ஐயா பக்தங்கள் இவ்வளோ சூட்டிப்பாக வருவான். தூக்கி எறிவான் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஒழுங்கா போ, கணக்கை ஒப்படைக்கப்பார், கணக்கை கொடுக்கப்பார். உட்காரலன்னா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஆட்டி ரத்த பூமியாக ஓடும். இப்போ டெல்லியில் ரத்த பூமியாக போகும். ரத்த பூமி ஆக்கிட்டார். அங்கே இன்னைக்கு காலையில் எரிஞ்சிட்டார். எலுமிச்சம்பழம் கனியை சொட்டுன்னு எரிஞ்சிட்டார். டெல்லியில் ரத்த பழி பூமி இறங்கும். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு இறங்கின மாதிரி டெல்லியில் இறங்கணும். இறங்கினா தான்டா கதை துஷ்டு வரும். கதை எடுப்ப, கதையை ஆடுவா. அடிச்சிட்டான்டா, டெல்லியில் போகுதுடா, ரத்த பலியாக பூமியில் போகுதுடா. டெல்லியில் தான் நாட்டு தான். முக்கால் சத்தியம். அரசியல்வாதி தொலைஞ்சான் நாசமாக போயிடுவான். முக்கால்